டெக்னாலஜி டெவலப் ஆன இந்த உலகத்தில் நம்மளுடைய வாழ்க்கை மின்னல் வேகத்தில் போயிட்டுருக்கு. சுருக்கமாக சொல்லணும்னா மின்னல் விட வேகமாக போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். இதற்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கிறது பல்வேறு விதமான அறிவியல் கண்டுபிடிப்புகள் தான். இந்த கண்டுபிடிப்புகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பல விஞ்ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாறை பதிவு செய்யக்கூடிய இந்த பகுதி தான் வாரம் ஒரு விஞ்ஞானி. நான் மோகன்குமார். இந்த வாரம் மருத்துவத்துறையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கருவியாகவும் மருத்துவர்களுடைய முக்கிய குறியீடாகவும் இருக்கக்கூடிய ஸ்டெத்தஸ்கோப்பை கண்டுபிடித்த ரெனில் லேனக் அப்படிங்கிற விஞ்ஞானி பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். 1781 பிப்ரவரி மாதம் 17 பிரான்ஸ் நாட்டில் பிறந்தார் லேனக். தன்னுடைய சிறு வயதில் தாயை இழந்த லேனக் தனது மாமாவின் வீட்டில் வளரும் சூழல் ஏற்பட்டாலும் வீரியமுடன் தனது தாய்மொழியான பிரெஞ்சு மட்டுமல்லாமல் ஆங்கிலமும் ஜெர்மன் மொழிகளையும் கற்று சிறு வயதிலேயே பல போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளையும் பெற்றுள்ளார். நான்ஸ் பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் பயிற்றுவித்து வந்த தனது மாமாவின் விருப்பத்திற்கு இணங்க ஆர்வமுடன் மருத்துவம் பயில ஆரம்பித்தார் லேனக். ஆனால் லேனக்கிற்கு கவிஞரும் வழக்கறிஞருமான அவரது தந்தை மருத்துவம் பயில எதிர்ப்பு தெரிவித்ததால் படிப்பை பாதியிலேயே நிறுத்தினார். பிறகு கிரேக்க மொழியை கற்று கவிதைகளை எழுத துவங்கிய லேனக் மருத்துவ படிப்பின் மீது கொண்ட ஆர்வத்தால் விடுபட்ட படிப்பை மீண்டும் தொடர்ந்தார். மருத்துவத்துறை சார்ந்து பல கட்டுரைகள் சமர்ப்பித்ததோடு மட்டுமல்லாமல் மருத்துவத்துறையில் இன்றளவும் மிகவும் முக்கிய கருவியாக விளங்கி வரும் ஸ்டெத்தஸ்கோப்பை கண்டுபிடித்தார். ஆரம்ப காலத்தில் நோயாளிகளுடைய இதய துடிப்பை தெரிஞ்சிக்க மருத்துவர்கள் நோயாளியோட நெஞ்சு பகுதியில் தங்களுடைய காதுகளை வச்சு தான் கணக்கிடுவாங்க மருத்துவர்கள். ஒரு முறை குண்டா இருக்கிற ஒரு பெண்மணி லெனக்கோட மருத்துவமனைக்கு வந்தபோது அவர்களுடைய இதய துடிப்பை தெரிஞ்சிக்க ரொம்பவே சிரமப்பட்டார். அப்போ ஒரு கருவியை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாரு. இதே போல ஒரு இளம் பெண் அவருடைய கிளினிக் வந்தபோது அவங்கள பரிசோதனையிட அந்த பெண் மறுத்துட்டாங்க. அப்போதுதான் அவருக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வந்தது. அது என்னன்னா, ஒரு முறை சாலையில் நடந்து போகும்போது சின்ன பசங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு உட்டன் டியூப்ல ஒரு பக்கம் கம்பி கட்டி அதில் தட்டி அதை கூட அதில் வரக்கூடிய ஒளியை இன்னொரு பக்கம் கேட்டு என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இது அவர் நினைவுக்கு வந்தது. உடனே என்ன செஞ்சாருன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு பேப்பரை எடுத்து சுருட்டி அந்த பெண்ணுடைய இதய பகுதியில் ஒரு பக்கம் வச்சு மறுபக்கம் அவருடைய காதுகளில் கேட்டு தான் முதலியா அந்த இதய துடிப்பை கணக்கிட்டாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெத்தஸ்கோப். மரத்தால் உருவாக்கப்பட்ட ஸ்டெத்தஸ்கோப் இன்று பல பரிமாற்றங்களை கொண்டு நவீன கருவியாக பயன்பட்டு வருகிறது. 1816 பாரிஸில் உள்ள நெக்கர் மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றிய இவர் பிரான்ஸ் கல்லூரியில் மருத்துவ பேராசிரியராகவும் பணியாற்றினார். தனது இளமை பருவத்திலேயே பல தடைகளை சந்தித்த இவர் மருத்துவராகவும் கவிஞராகவும் மட்டுமல்லாமல் நோயியல் உடற்கூறியல் குறித்து மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் பத்திரிகை ஒன்றில் மருத்துவம் சார்ந்த பல கட்டுரைகளையும் தொடர்ந்து எழுதி சமூகத்தில் சிறந்த பத்திரிகையாளராகவும் வலம் வந்தார். பல நோய்களையும் மருத்துவ சிகிச்சை முறைகளையும் கண்டுபிடித்த லேனக் 1826 தனது 45வது வயதில் காசநோயால் பாதிக்கப்பட்டு இறந்தார். உணர்வு ரீதியா பல பிரச்சனைகளை சிக்கி தவிக்கக்கூடிய மக்கள் துடிக்கிறத யாரும் பார்க்கவோ கேட்கவோ ஆசைப்பட மாட்டாங்க. ஆனா உடல் ரீதியா ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வரும் பொழுது அவர்களுடைய இதய துடிப்பை கணக்கிட வேண்டிய கட்டாயத்துக்கு மருத்துவர்கள் தள்ளப்படுறாங்க. அவர்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஸ்டெத்தஸ்கோப். உளவியல் ரீதியாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்டெத்தஸ்கோப்பை போட்டிருக்கக்கூடிய ஒரு டாக்டரை பார்த்ததுமே நோயாளி தங்களை குணப்படுத்திடுவான்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை சொல்றதா இந்த உளவியல் சொல்லுது. ஒரு நிமிஷங்க, ஒரு கால் ஒன்று வருது. ஹலோ, சொல்லுங்க. உடம்பு சரிங்களா? அச்சோ, வந்து பார்க்கணுமா? ஐயோ, நான் டாக்டர் இல்லைங்க. அதாவது டாக்டராக இருந்த ஒருத்தர், ஆமாம், ஸ்டெத்தஸ்கோப் கண்டுபிடிச்சிருக்காரு, ரெனி லேனக் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, அவரை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். ஆமாம், அதுக்காக தான் ஸ்டெத்தஸ்கோப் யூஸ் பண்ணேன். ஓகே, நீங்கள் நல்லா டாக்டராக பாருங்கள். டேக் கேர். ஓகே, தேங்க்யூ. ஸ்டெத்தஸ்கோப் போட்டவங்களாம் டாக்டர் ஆகிட முடியுமா? ஆக்சுவலாக அந்த ஸ்டெத்தஸ்கோப் கண்டுபிடிச்ச ரெனி லேனக் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். தொடர்ந்து வர வாரங்கள்லையும் பல விஞ்ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாறு பார்க்க போகிறோம். இணைந்திருங்க.